சபையோர் அனைவருக்கும் அடியனின் பணியான நமஸ்காரங்கள். ராமானுஜ தயா பாத்ரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமனம் மத்தியமம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ததரணித்ரணாயமேனே அஸ்மத் குருர் பகவதோஸ்ய தயக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தன்யா விபூதிகி சர்வம் யதேவம் நயமேன மதன்வயானாம் ஆதர்ச நகத குடவரி ராமம் ஸ்ரீமத்ததங்களை உணம் பழமாமூர்னா பூதம் சரஸ்ய மதாத பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகார் பக்தராங்கேடு பரகாலய தீர்ந்தமிசார் ஸ்ரீமத் பராமச முனி பிரணதோஸ்மி நித்யம் நீலா சுந்தர் ஸ்தனகரி முப்போத்திய கிட்டம் பாராத்தின் சரசா பைத்தி சுஷி சாதா நிகழது உண்ட போதாதசிய நமைதவன் மூவைய வாஸ்து போதகா அன்னவயலாண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சொல்லுடைய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையார் நாடினை வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீமதே ஸ்ரீரங்கனாகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா 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 தாமரை திருவிழே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார்த்தமாத கண்ணன் கடலன்வே சரணம் ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜ மகாதேசியாயன் மக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசியாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்யோ நமக. முதல் 5 பாசுரத்தில் தாயார் நம்மளுக்கு பகவான் எப்படி இருப்பான், அவனுடைய அவதார விசேஷங்கள் என்ன, அவனுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத காட்டி கொடுக்குறான். அப்புறம் 15வது பாசுரம் வரைக்கும் தோழிகளை எழுப்புறதா நம்ம மனசில் இருக்கிற அஞ்ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன். அப்புறம் எல்லாருமா சேர்ந்த நந்தகோப்பன் மாளிகையில் போயிட்டு முதல்ல ஆச்சாரியர், அதுக்கப்புறம் தாயார், அதுக்கப்புறம் பெருமாள்னு எல்லாரையும் வரிசையாக எழுப்புறதுக்கு ஆரம்பிக்கிறேன். அங்கேருந்து அதுக்கப்புறம் இவாளா கண்ணனை எழுப்ப பார்க்குறா. தாயாருடைய கருணை இல்லைன்னா முடியாதுன்னு கண்ணை உணர்த்தின உடனே தாயாரை முன்னிட்டு கொண்டு நப்பினியும் கூட சேர்ந்துட்டு போறா. கண்ணன் பேசுகிறான், எழுந்து அவனை நடந்து வந்து சொல்கிறான். நடந்து வந்து சிங்கானத்தில் இருந்து நீ எங்களுக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த அவன் அப்படியெல்லாம் நடந்து வர அழகை பார்த்த உடனே போற்றி போற்றி போற்றின்னு அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுறான். தன்னுடைய அப்பா மாதிரியே அந்த பகவான் நடந்து வர அந்த அழகை கண்டுட்டா அவளுக்கும் அப்படியோ ஒரு ஆனந்தமாக போயிடுது. மங்களாசாசனம் பண்ணுறான். மங்களாசாசனம் பண்ண உடனே அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வந்திருக்கோம், எங்களுக்கு நீ என்னெல்லாம் தரணும் அப்படிங்கிறத 2 பாசத்தில் விவரித்தார். குருத்தி பாசனா இப்போ வந்து மாலை வணிவனால் தங்களுக்கு நோன்பு எதுக்கோசரம் நாங்கள் நோட்டுறோம், உன்னுடைய கருணையால் நோன்பு நோட்டுறோம். அந்த நோன்பு முடியறதுக்கு அடையாளமாக நாங்கள் முடிச்சுட்டோன்னு ஆற்றுல போய் நாங்கள் காட்டுறதுக்கு அடையாளமாக எங்களுக்கு நீ சிலதெல்லாம் தரணும்னு வேண்டா. அது எல்லாத்தையும் கண்ணன் தந்துடுறோம். அந்த கண்ணன் தந்துட்டாங்கிற சன்மானம் பெற்றுட்டோம் அப்படின்ற பெருமையை ஆண்டாள் பாசுரத்தில் எடுத்து சொல்கிறோம். இது 27வது பாசுரம். அந்த 27ங்கிறதுக்கும் ஒரு அர்த்தத்தை பெரியவாளாக கொடுத்துருக்கா. எல்லாத்தையும் அனுபவிப்போம். முதல்ல பாசுரம் அனுசந்தானம், அதுக்கப்புறம் சிறிய பொருள்கள், அதுக்கப்புறம் அதனுடைய விவரமான பொருள்கள், அப்புறம் சுவாபதேசம் உட்பொருள் எல்லாத்தையும் பெரியவா எல்லாரும் இருந்து அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியேன் பூதாரை வெல்லும் சீர் கோவிந்தா, பூதாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடும் புகழும் பரிசினிலாம் நன்றாக தூண்டகமே தோள் வலியே தோடே செவி பூடே பாடகமே என்றனைய பல்கலமும் யாமணிவோம் பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம்
ஆளை உடுப்போம் ஆளை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு ஆளை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூங்கனை பெய்து முழங்கை வழி வர மூங்கனை பெய்து முழங்கை வழி வர கூடியிருந்து குளிர்ந்தே ஓர் என்னைக்கும் நம்மளோட கூடி இருந்து குளிரணும். அவனை என்னைக்கும் நம்ம மறக்காத இருக்கணும். கண்ணன் கிட்ட உங்க எல்லார் சார்புலையும் பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லார் மனசுலையும் அந்த கண்ணன் நிறைஞ்சிருக்கணும். என்னைக்கும் அவன் நம்மளோட கூடியே இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஊடாரை சேராதவர்களை எத்தனை பேர் யாரை கண்ணனை எப்படி பழிச்சாலும் அவனை கண்டுக்காத போகிறது கூட கிடையாது. அவனை சிசுபாலன் மேல துவேஷம் பண்ணுறவாளை கூட அப்படி இருக்கிறவாளை கூட ஜெயிக்கிறான். அந்த சிசுபாலனை நேர ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பலை, நேர பரமபத்துக்கு அனுப்பினான். எத்தனை பேச்சு பேசினான் சிசுபாலன். அந்த மாதிரி கூடாத வாரியும் ஜெயிக்கக்கூடிய அந்த சிறந்த குணங்கள் அவங்ககிட்ட இருக்கு. கண்ணா அப்படின்னா சௌலபியம் சௌசீரியம் எல்லா குணம் ஔதாரியம் அத்தனை குணங்களும் நிறைஞ்சவன் அவன். அந்த கண்ணனுடைய அவனை இசையுடன் பகவான நம்மளுக்கு நம்ம பாட்டு கற்றுக்கணும், ரொம்ப நன்னா பாடணும் அப்படின்னு இல்லை. அடியேன் மாதிரி ஏதோ ஒரு சும்மா ஒரு பேருக்கு அப்படியே ஒரு ராகத்தில் இழுத்தா போகும். அந்த மாதிரி பாடி நீராட்ட கருவிகள், அந்த நீராட்ட கருவிகள் நாங்கள்லாம் என்னத்துக்கோசரம் நோன்பு நோற்றமோ அந்த பரமபதத்தை எண்ணியே நாங்கள் நோன்பு நோட்டுறோம். ஆனால் இந்த உலகத்து பழக்கத்துக்கோசரம் நீ எங்களை பறையெல்லாம் தர சொல்லி நாங்கள் கேட்டோம், விதானம் கேட்டோம், கொடி கேட்டோம், எல்லாத்தையும் கேட்டோம். அது எல்லாத்தையும் நீ கொடுத்துறதுனால இப்போ நாங்கள் பெறுகிற அந்த வெகுமதி நீ எங்களுக்கு இதெல்லாத்தையும் கொடுத்துருக்கிறியே அந்த சன்மானம் இது எல்லாரும் பாராட்டும்படியா. இந்த குழந்தைகள்லாம் நோன்பு நோட்டா கஷ்டப்பட்டா 30 நாளும் கண்ணனை நேராக பார்த்தா கண்ணன்கிட்டேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு உலகத்தில் இருக்கிறவாள்லாம் சொல்லணுமோ இல்லையோ அந்த மாதிரி எல்லாரும் பாராட்டும்படியா நாங்கள் உடனே எங்களுக்கு என்ன வந்துடுது, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. கண்ணனை பார்த்துட்டோம், கண்ணன்கிட்டேருந்து எல்லா வெகுமதியும் வாங்கிட்டோம்னாக்க அப்போ மனசு பூரிச்சு போயிடுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இத்தனை நாள் நோம்புக்கோசரம் என்னென்னத்தெல்லாம் விட்டோமோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய ஆடைகள் நல்ல புத்தாடையாக அணியிறோம். நாங்கள் நிறைய ஆபரணங்களை அணியிறோம். எல்லாத்தையும் சூடகம், தோள்வரை, தோடு, செவிப்பூ, பாடகமே இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா பல்கடரும் நாங்கள் அணிவோம். அதுக்கப்புறம் அந்த பல்கடனும் நாங்கள் அணிஞ்சுண்டு புத்தாடை அடிச்சுண்டு ஜோராக நாங்கள் உன்கிட்ட நின்னா ஸ்ரீரானம் கிடைக்கிறது எங்களுக்கு. அந்த ஸ்ரீரானத்தை சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு தோண மாட்டேங்கிறது. அந்த கையில் வச்சுட்டு ஒன்றையே அனுபவிச்சுட்டு இருக்கோமா, அதில் அந்த ஸ்ரீரானத்தில் இருக்கிற நெய் பூரா முழங்கை வழிவார அந்த சாப்பிடாத அப்படியே வச்சுட்டு இருந்தால் என்ன பண்ணும், அதில் இருக்கிற நெய் பூரா கீழே வழிய ஆரம்பிச்சிடும். முழங்கை வழியார கூடி இருந்து குளிர்ந்தேலோ கூடி இருக்கணும். அது ஒன்று தான் என்றைக்குமே நம்மளுக்கு வேணும். பாகவத சம்பந்தம் இருந்துட்டா பகவத் சம்பந்தம் நம்மளுக்கு நிச்சயம் கிடைச்சிடும். என்றைக்குமே சத் சங்கத்தில் இருக்கணும். அடியேன் அதுதான் உங்ககிட்ட முதல் நாள்லேருந்து அதுதான் பிரார்த்தனை பண்ணுறேன். சத் சங்கத்தில் அந்த பாகவத சங்கத்தில் நல்லவாளோட யாரெல்லாம் பெருமாளை நினைக்கிறாளோ, யாரெல்லாம் பெருமாள் நாமத்தை சொல்கிறாளோ அவளோட சேர்ந்து ஆடி பாடி இசை பாடி அசைந்து கண்ணீர் நல்ல அவனை சேவிங்கோ அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன். உலகத்தில் எல்லாருமே யாராவது ஸ்துதி பண்ணாக்க ரொம்ப அப்படியே வசந்து மகிழ்ந்து போகக்கூடிய உலகம் இது. இந்த உலகத்தில் அவன் ஏன் இதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அவன் தன்னை ஸ்துதி பண்ணால் மகிழ்ந்து போயிடுறான். தன்னுடைய அந்த குணத்தை இந்த உலகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்துருக்கானா பகவான். ஸ்துதி பண்ணா அந்த ஸ்துதி பண்ணுறதுங்கிறது
என்னத்துக்கு அப்படிங்கிறதையும் பெரியவாள்லாம் எடுத்து சொல்கிறான். ஒருத்தரை பாராட்டணும்னா அவள் உண்மையாக நல்லவாளாக இருக்கணும், அவள் உண்மையாக நல்ல காரியம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவளை பாராட்டினாக்க அந்த பாராட்டுக்கு பலன் உண்டு. அதே சமயம் நம்ம ஒன்றுமே பண்ணாத ஒருத்தரை வேம்புக்கு ஒரு புகழுக்கோசரம் இல்லாத ஒரு காரியத்துக்கோசரம் ஆச்சா ஓச்சான்னு அவளை போய் பாராட்டுறதுங்கிறது உபயோகப்படாது. அதை தான் கண்ணன் இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். என்ன எடுத்து காட்டுறான்? என்ன ஸ்துதிங்கோ, என்ன ஸ்துதிச்சா என்ன கிடைக்கும்? நிரந்தரமான பரம பதத்தை உனக்கு கொடுப்பேன். என்னை ஸ்துதிக்கிறதுக்கு என்னத்துக்கு சொல்கிறான்? ஏன் ஸ்துதிக்க சொல்கிறான் கண்ணனை அப்படின்னா, அவனை மறக்கக்கூடாது. நம்ம எந்த நிலையிலையும் அவனை மறக்கக்கூடாது. அவனை மறக்காத எப்படி இருக்கிறது? அவனை ஸ்துதித்தாதானே அவனை மறக்காத இருக்க முடியும். அதை தான் பெரியவாளை இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். ஸ்துதி பிரியன் அவன் அப்படின்னாக்க அந்த மாதிரி மறக்காத, நம்ம அவனை மறக்காத இருந்து அவனை ஸ்துதிக்க ஸ்துதிக்க ஸ்துதிக்க, அப்படி நம்ம ஸ்துதிக்க ஸ்துதிக்க அப்போ அவனுடைய இது என்ன ஆகுது? மனசு விகாரிச்சு வருது. இவாளை நம்மளோட சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். அப்படியோடு காகுஸ்தன் அவன், அப்படியோடு கருணை உள்ளவன் அவன். இவன் கண்ணன் தாயார்கிட்ட வச்சுருக்கிற பிரியத்தை விட நம்ம மேலே பிரியத்தை ஜாஸ்தி காட்டுவானா. எப்போவுமே ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கிட்ட, தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட இருக்கிற ஒரு வாத்சல்யத்தை விட தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வாத்சல்யம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல பெருமாள் நிலைநிறுத்தி காட்டுறார். அந்த பிராட்டிக்கிட்ட இருக்கிற அந்த வாத்சல்யத்தை விட தன்னுடைய குழந்தைகளாலேயே நம்ம கிட்ட அப்படியோ ஒரு வாத்சல்யத்தோடு இருக்கானா. அந்த பக்தர்களை ஆசை உடையவன் இவன், நம்மளை சேர்ந்துட மாட்டானா அப்படிங்கிற ஆசை உடையவன் அவன். நம்மக்கிட்ட எவ்வளோ வாத்சல்யம் வச்சுருக்கானோ அதனால்தான் நம்மாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் என்பனாய் மூல ஞானத்தவர்க்கு மானத்தவர்க்கும் பெருமானாய். நமக்கும்ன்றத முதல்ல போடுறாங்க. ஏன்னா நம்மளாம் அவனுடைய குழந்தைகள். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும், அடுத்தது தாயார், அதுக்கப்புறம்தான் தேவர்கள், அதுக்கப்புறம்தான் மீதி உலகத்தார். யார்? அவனை நினச்சி அவனுக்கிட்ட ஸ்துதி பண்ணுறவா யாரோ அவளுக்கு தான் அவன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான் அப்படிங்கிறத சொல்கிறான். நம்ம இந்த சம்சாரத்தினால பீடிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்படுறோம். இதுக்கு இன்னொரு உதாரணம், அவன் நம்ம மேலே ஒரு ஆசைப்படுறான், நம்ம மேலே பிரியம் ஜாஸ்தியாக வச்சுருக்கான்றது சின்ன உதாரணம். என்ன காட்டுறான்னா, லங்கைக்கு போயிடுறான். சுக்ரீவனுக்கு ராவணன் மேலே ஒரே கோபம் வருது. அவன் வேகமாக போய் அவனுடைய தலையில் இருக்கிற அந்த முடியை கீழே தட்டி விட்டுட்டு ஓடி வந்துடுறான். ஓடி வந்துட்டு ராமன்கிட்ட சொல்கிறானா. ராமன் சொல்கிறானா, இந்த மாதிரி நீ தனியாக போயிட்டியே, அவன் ஒரு நிமிஷம் உன்னை பிடிச்சிருந்தான்னா, அவனோ மாயாவி, உன்னை பிடிச்சிருந்தானாக்க உன்னை இழந்ததுக்கப்புறம் எனக்கு சீதையே தேவையில்லையேன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு அவன் பக்தர்கள்கிட்ட ஆட்படக்கூடிய சுலபன். ஒரு உரல்ல கயிற்றால கட்டு உண்ட பண்ணிய மாயன். தன்னடியார் திறத்த அகத்துன்னு பெரியாழ்வார் சொல்கிறார். தாயாரே விபீஷ்ணனை பற்றி சாதாரணமாக பகவான் தாயார் குறையா சொல்லலை. பகவான் என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறத உலகத்தாருக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் விபீஷ்ணனை பற்றி சொன்னால் அப்போ சொல்கிறான், நீ யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய பக்தர்கள்கிட்ட இருக்கிற அந்த வாத்சல்யத்தை நான் விடமாட்டேன், நீயே குறை சொன்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறான். என்னென்னா, குசேலர் அவளை வாங்கிக்கிறான். கண்ணை ஒரு பிடியை சாப்பிட்டுடுறான். ஒரு பிடியை சாப்பிட்ட உடனே அங்கே அவனுக்கு எல்லா செல்வமும் போய் சேர்ந்துடுறது குசேலருக்கு. அந்த ரெண்டாவது பிடி அவளை எடுக்கிறான் கண்ணை. அந்த ரெண்டாவது பிடி அவளை சாப்பிட்டா அந்த கண்ணனும் ருக்மிணி தாயாரும் அந்த குசேலருக்கு அடிமையாயிடுவான். அப்போ ருக்மிணி தாயார் தடுக்கிறாளாம், வேண்டாம், நீயோ நானோ அவளுக்கு அடிமையாகக்கூடாது, நீ கொடுக்குறவனா இருக்கணும்னு. அந்த மாதிரி அந்த தாயாரை அந்த இது கூட தான் இது பண்ணிக்கிறான்,
நல சாத்திக்கலாம். தான் அடிமையாயிட்டோம் அப்படிங்கிற நினைப்புல கூட இல்லாத தாயார் தன்னை தடுக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு குசலர்கிட்ட, பக்தர்கள்கிட்ட, நம்மள மாதிரி இருக்கிறவா கிட்ட அன்போட இருக்கான். அவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் பெரியவாள்லாம் சொல்றான். அவனுடைய அன்பை புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்றான். கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா. அந்த சின்ன குழந்தைகள்லாம் மழலையில் சொல்ல செய்யும் கூடாரே வெல்லம் சீர்னு சொல்லும். வெல்லும் சட்டுன்னு வராது. அதை ஸ்தாபிக்கிறதுக்காகவா இல்லை அந்த குழந்தைகள் வாயில அந்த வார்த்தை வந்ததுக்காகவா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு அந்த வெல்லத்தை போட்டு ஸ்ரீராமம் பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம், பெருமாளுக்கு தட்சுமிக்கிறோம். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். அந்த மாதிரி சீர் அந்த அறியாத்தனத்தோடு நம்ம சொல்கிறோமே, அதையும் அவன் பெருமையாக எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனுடைய குணங்களை எளியவரும் அறிந்து என்னிடமுள்ள குணங்களை எளியவரும் சாதாரணமாக வேதம் படித்தவாளுக்கு அவனை தெரிஞ்சுக்க முடியும். வேதமே படிக்கலை அப்படி இருந்தாலும் அந்த கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லி 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 நம்ம மனசில் நிரந்தரமாக வந்து உட்காரானே, அந்த தான் இந்த இடத்துல அப்போ கண்ணன் சொல்கிறான். அந்த ஆயர் பல பெண்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் என்ன ஜெயிச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட தோற்று போயிட்டேன்னு சொல்கிறானா கண்ணன். அப்படி அன்புக்கும் பக்திக்கும் இதுக்கும் தோற்று போகக்கூடாதுன்னு கண்ணன். அப்பேற்பட்ட கண்ணனை எம்பெருமான் அனந்த கல்யாணம் எக்கச்சக்கமாக அவங்ககிட்ட கல்யாண குணம் இருக்கு. எந்தெந்த குணத்தை யார்கிட்ட எப்படி எப்படி காட்டணும்னு ஒரு வரமுறையும் அவனே வச்சுட்டு இருக்கான். ஒரு வேதம் படித்தவாளுக்கு எந்த குணத்தை காட்டணும், ஒன்றுமே தெரியாத பாமர மக்களுக்கு எந்த குணத்தை காட்டணும், ஒரு சண்டாளர்கள் தன்னை நினைச்சிட்டாக்க அவளுக்கு எந்த வித குணத்தை எப்படி காட்டணும், அந்த மாதிரி ஒரு வாத்சல்யம் நம்ம. ஒரு வைத்தியர்கிட்ட நிறையா பேர் ஒரே வியாதி, ஒரு லூஸ் மோஷன் போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் அந்த லூஸ் மோஷன் போயின்னு இருக்கு. அதனால ஒரு வைத்தியர்கிட்ட ஒரு 15 பேர் போகிறான். எல்லாருக்கும் ஒரே வியாதி தான். ஆனால் அவள் எல்லாரையும் சோதனை பண்ணி வைத்தியர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மருந்தை கொடுக்குறார். ஒரே மருந்தை எல்லாருக்கும் கொடுக்கல. அவரை சோதனை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மருந்தை கொடுக்குறார் வைத்தியர். எல்லாரும் ஏன்னு கேட்குறா, எல்லாருக்கும் ஒரே வியாதி தானேன்னு கேட்டப்போ, உன்னுடைய உடம்பு எதை ஏற்றுக்குமோ அதுக்கு தகுந்த மருந்து உனக்கு கொடுக்குறேன், இவாளுக்கு என்ன மருந்து ஏற்றுக்குமோ அதை கொடுக்குறேன். அந்த மாதிரி இவாளுக்கு இந்தந்த குணத்துக்கு இந்தந்த குணத்தை காட்டணும், இப்படிலாம் ரட்சிக்கணும்னு சொல்ற பரந்த மனசு உடையவன் அந்த பரந்தாமன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு ஆச்சாரியன்கிட்ட 2 சீடர்கள் படித்து முடிச்சுடுறா. படித்து முடித்த உடனே ஒரு சீடன் கேட்குறான், இது போல் நம்ம நான் நேர சந்நியாசம் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்ககிட்ட ஒரு சொல்கிறா, கிரகஸ்தத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீ கிரகஸ்தத்துலேயே வர்ணாசிரமம்னு இருக்கு, அதில் இருந்துட்டே நீ சந்நியாசம் வாங்கிக்கலாமே, அப்படி வாழலாமேன்னு சொல்லி சொல்கிறார். இன்னொருத்த போய் கேட்குறான், நான் அப்போ கிரகஸ்தனாக மாறிடலாமா அப்படின்னு கேட்குறான். ஏன் சந்நியாசமே நல்லதாச்சேன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் கேட்குறா. உன்னுடைய வைராக்கியம் எடுத்த உடனே சந்நியாசம் வாங்கிக்கலாமான்னு நீ கேட்ட, நீ இப்போ கிரகஸ்தனாக இருந்தாலும் கண்டிப்பாக நீ சந்நியாசம் மாதிரி சந்நியாசி எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி மனசை கட்டுப்படுத்தி நீ வாழ்வ. நீ எடுத்த உடனே கிரகஸ்தன ஆகலான்னா உனக்கு இந்த உலக விஷயத்தில் இன்னும் பற்று இருக்குது, அந்த பற்று போகணும்னா நீ சந்நியாசம் வாங்கிட்டாதான் முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுறா. பகவானுடைய அந்த குணங்கள் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவன் பகவான்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவளுக்கு அது கிடைச்சிருத்தே இவாளுக்கு இது கிடைச்சிருத்தேன்னு கேட்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்கோ, நம்மளுக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஞானம், சௌலபியம், சௌசல்யம், வீரியம், இத்தனை குணத்தையும் உடையவன் அவன் புகழப்படுறவன், போற்றப்படுறவன். அந்த இடத்துல அந்த மாதிரி பெரிய குணத்தால் இந்த உலகத்தை கட்டி ஆடுறவன் அவன். சத்தியேன லோக ஜலதியே பீத வாடகை பிரானார் பிரம குருவாக இந்த மாதிரி தான் ராமனா ராஜ்யம் பண்ணான். ராமராஜ்யம் ரொம்ப வசதியானது. அத்தனை பேர்கிட்டயே அன்பு காட்டினான். தான் போர் செய்யும் ஒரு புல்லு எறும்புலேருந்து எல்லாத்தையும் சத்தியலோகத்து வரைக்கும் கொண்டு போய் வச்சு அப்புறம் பரமபத்துக்கு சேர்த்தான். எம்பெருமானுடைய குணம்
சர்வ ஞானத்தையும் ஏற்றி சொல்லும்படியா பண்ணும். அவன் மேல இருக்கிற அந்த பாசம் பக்தி, இந்த இடத்துல பக்திங்கிறதுக்கு ஒன்னே ஒன்று நினச்சிக்கோங்க. ஆஹா ஓஹோன்னு ஸ்லோகம் சொல்லணும், ஆஹா ஓஹோன்னு நிறைய பூஜை பண்ணணும், புஷ்ப 1000 தாமரை மலரால புஷ்பம் ஒன்னாதான் பகவான் திரும்பிப்பான், கிடையவே கிடையாது. அவன் சுலபன். அவன் அதுதான் கீதையில சொல்றான், பத்திரம் பலம் தோயம் புஷ்பம். ஒரு புஷ்பத்தை, நல்ல புஷ்பத்தை கண்ணா இதுதாண்டா என்கிட்ட கிடைச்சதுன்னு ஆத்மார்த்தமா அவங்ககிட்ட போய் சமர்ப்பிங்கோ. இல்லையா ஒரு டம்ளர்ல நல்ல நீரை அவங்ககிட்ட சமர்ப்பிங்கோ. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சமர்ப்பிச்சா போறோம். அதை சமர்ப்பிச்சுட்டாங்கனாக்க அவன் மணந்த பேராளா மாயத்தால் முழுதும் வல்வினையேனை ஈர்க்கின்ற குணங்களை உடையாய். மணந்த பேராளா, தாயாரை மணந்தியே, எங்க அத்தனை பேரையும், நாங்கள் அத்தனை பேரும் ஸ்ரீகள் தானே, நீ ஒத்தந்தானே பரமபுருஷன். அந்த பரமபுருஷன் நீ எங்களெல்லாம் நாளைக்கு மணக்க போறியே, அந்த மணந்த பேராளா உன்னுடைய அந்த குணம், உன்கிட்ட எங்களெல்லாம் அந்த வசமாக்குற அந்த குணம் நிறைஞ்சு இருக்கிற செய்யும். நாங்கள் மகா பாவிகள். முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம பாவம் பண்ணுறோம், அதனால தான் பண்ணின்னு இருக்கோம், பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம கஷ்டப்படுறதுன்றது தெரிஞ்சுண்டு பகவான் கிட்ட கண்ணீர் மல்கி, அப்பா க்ஷமத்சஸ்வம், தெரிஞ்சோ தெரியாமலே நிறைய பாவங்கள் பண்ணிட்டேன்டா, மன்னிச்சு நீ என்னை ஏற்றுக்கொள்ளான்னு சொல்லி அவங்கிட்ட போய் நம்ம பணிஞ்சு நிற்கணும். அந்த மிருதுவான காளிங்க நர்த்தனம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றார் பெரியவாள்லாம். காளிங்க நர்த்தனம், காளிங்கன் என்ன பண்றான், கண்ணன் வந்துட்டா உடனே அவன் அடங்கி போயிடல. காளிங்கன் ஒரு சரசை தூக்குறான், அது மேலே கண்ணன் காலை வைக்கிறான், கீழே போகிறது. இந்த பக்கம் இன்னொரு சரசு, இன்னொரு காலை வைக்கிறான். இப்படி மாற்றி 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 அந்த பாம்பு தலையை தூக்குறது, காலை வச்சா கீழே போகிறது. அப்போ அந்த பாம்புக்கு ஞானம் வருது, ஆஹா இவன் பரந்தாமன், புருஷோத்தமன், கண்ணன், இவன் சிரசு நம்ம மேலே பட்டதே புண்ணியம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணிக்கிறது. தன்னுடைய எல்லா படத்தையும் கீழே இறக்கி அந்த காளிங்கன் அவங்ககிட்ட சரணாகதி பண்ணிக்கிறது. அந்த சரணாகதியினால தான் மகிழ்ந்து போய் அந்த காளிங்கனுக்கு கருடனால எந்த குத்தமும் வராத காப்புல ஒரு இடத்த காட்டி அங்கே அனுப்பி வைக்கிறான் பகவான் அப்படிங்கிறது கதை. அந்த மாதிரி அந்த சிரம் தாழணும். நான்கிற கர்வம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சிறிய ஞானஸ்தான், எனக்கு புத்தி கம்மி, நான் பகவான் கிட்ட எப்படி இருந்தாலும் அடையணும்னா என்ன நான் உணர்ந்துக்கிறேன், அவங்கிட்ட நான் சரணாகதி பண்ணிக்கிறேங்கிற அந்த புத்தி நம்மளுக்கு வரணுங்கிறத இந்த இடத்துல பெரியவாள்லாம் எடுத்து காட்டுறா காளிங்கனுடைய அந்த இதுனால. இந்த மாதிரி பல வகையில ராவணன் அந்த யுத்தத்தில் எத்தனையோ விதத்தில் கஷ்டப்பட்டான். முதல்ல அனுமான் எவ்வளவோ பேரை அழிச்சான். அதுக்கப்புறம் யுத்தத்தில் தன்னுடைய தம்பிகள்லேருந்து பிள்ளைகள்லேருந்து எல்லாரையும் இழக்கிறான். அப்போவாவது அந்த ராவணனுக்கு கொஞ்சம் புத்தி ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த இடத்துல சீத்தையை கொண்டு போய் நம்ம சேர்த்துருவோம், ராமன் காலில் போய் விழுவோன்னு ஒரு துளி ஞானம் வந்திருந்ததானால் அவன் நிச்சயம் அவனுடைய ராஜ்யத்தை இழந்திருக்க மாட்டான், அவன் பரம்பு வச்சிருக்க மாட்டான். அந்த ஞானம் இல்லாதனால்தான் அந்த தனக்குன்னு இருக்கிற அந்த எண்ணம், நாம் என்னது, நான் வீரன், நான் எப்படியோ அழிப்பேன், நான் ஜெயிப்பேன், அந்த எண்ணம் அவனுக்கு இருந்ததுனால்தான் அவனே அழிஞ்சு போனான். அதனால நம்ம எப்பவுமே திருப்பி திருப்பி அடியேன் விண்ணப்பிக்கிறது அதுதான். பெரியவா கிட்ட இருந்தா நம்ம போய் மன்னிப்பு கேட்காட்டா கூட அவங்கிட்ட அவன் சந்நிதியில் போய் நின்னுங்கோ, கையை கூப்பிக்கோங்க, கண்ணில் நீர் மல்க, நான் பண்ணுற தப்பெல்லாம் மன்னிச்சு எனக்கு வழி காட்டுறான், நல்ல வழி காட்டு. இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு ஒரு பரமபதம் கிடைக்கலனாலும் அடுத்த ஜென்மத்தை நம்மளுக்கு பெரிய நல்ல ஜென்மமாக கொடுத்து அந்த ஜென்மத்தில் அவன் தன்னை கூட்டுப்பாங்கிறதான் கீதையில் அவன் சொல்லியிருக்கிறது. அதனால் அவன் நாமத்தை சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. எந்த இடமா இருந்தாலும் நடுரோடாக இருந்தாலும் 4 பேர் அவன் நாமத்தை சொல்லிட்டு போகிறானா நம்மளும் அவளோட சேர்ந்து ஆடி பாடி கழிக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறான். கோவிந்தா இந்திரனை அந்த இந்திரனுடைய கோபத்தால் அந்த இதில் வந்தப்போ முதல் அவனுக்கு கிடைக்கிறது கோவிந்த பட்டாபிஷேகம். இந்திரன் தன்னுடைய தப்பை உணர்ந்து போய் கோவிந்த பட்டாபிஷேகத்தை பண்ணுறான். அந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தை பண்ணின உடனே அந்த
அவனுடைய அகங்காரத்தை. இந்திரன் வந்து தேவன், அவனால் எல்லாம் பண்ண முடியும்னு இருந்தாலும் உன்னுடைய மாயைக்கு ஆட்பட்டு, அதாவது தேவர்களுக்கும் ரஜோகுணம் வரும், தேவர்களுக்கும் சாத்வகுணம் மறையும். அந்த மாதிரி இதெல்லாத்தையும் இருக்கிறதுக்கு அந்த குணத்துக்கு ஆட்பட்டு அவனுடைய கோபத்துக்கு ஆட்பட்டு கஷ்டப்பட்டப்போ அவனே திருந்தி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணப்போ, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த கண்ணனை உட்கார வச்சு அவன் பட்டாபிஷேகம் பண்ணானே, அதுதான் இந்த இடத்துல கோவிந்தா. அந்த தேவர்களாக இருந்தாலும் அவளுக்கும் ரஜோகுணம் உண்டு, நம்மளுக்கு இருக்கிறாப்புல அவளுக்கும் ரஜோகுணம் உண்டு. அந்த மாதிரி அந்த ரஜோகுணத்தை அழித்து தான் என்னது அந்த கர்வத்தை அழிக்கணும். முதல்ல அந்த கர்வத்தை அழிச்சிட்டோம்னாலே பகவான் கிட்ட நம்மளுக்கு ஒரு இணைப்பு ஏற்படும். நம்ம பகவான் பக்கத்திலேயே இருக்கிறாப்புல நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வந்துடுச்சுன்னா அப்புறம் அவனை அடையிறது ரொம்பவே சுலபம். குந்தனை பாடி நாங்கள் ஹிரண்யாய நமகான்னு சொல்லுங்க. ஏன்னா ஹிரண்யகசிபு என்ன சொன்னான், யாரும் நாராயணாய நமகா சொல்லக்கூடாது, எல்லாரும் ஹிரண்யாய நமகா தான் சொல்லணும்னு சொன்னோம். அதை சொல்லாததுனால தான் பிரகலாதனுக்கு தன்னுடைய குழந்தைன்னு இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களை ஹிரண்யகசிபு கொடுத்தோம். அந்த மாதிரி நாங்கள் இல்லைப்பா, நாங்கள்லாம் கிருஷ்ணாய நமகான்னு சொல்கிறதுக்கு வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி இவெல்லாம் சொல்கிறான். நானும் சொன்னேன், நமரும் உரைமீன் நானும் சொல்கிறேன். திருமங்கையாளர் சொல்கிறார், நானும் சொல்லிட்டேன். நமோ நாராயணன் நான் கண்டுட்டேன், நானும் சொல்கிறேன். நீங்களும் உரைங்கள், தமரி நீங்களும் உரைங்கள், பக்தர்களே எல்லாரும் உரைங்கள். என்ன சொல்லணும், நமோ நாராயணாய அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லி அவங்ககிட்டேருந்து அருகில் போய் சாமியத்தை பெற்றுட்டேன், அவனுடைய அருளை நான் பெற்றுட்டேன். தமர்களே பக்தர்களே நீங்களே சொல்லுங்க அந்த நாமத்தை நீங்களே சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கும் அவனுடைய கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உன் பெயரை ஒரு பயனை முன்னிட்டு நாங்கள் கூறலை, இன்னது வேணுன்றதை கேட்டு நாங்கள் கூறலை. நாங்கள் ஏன் கரை கொடி விதானம் இதெல்லாம் போன ஸ்லோகத்திலே அதுதான் சொல்கிறோம். நாங்கள் எதுக்கு கேட்குறோன்னாக்கா, நீயே எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாம், ஆனால் எங்கள் ஆற்றுல இருக்கிறவா நம்பணும் முடியும். நான் இந்த பெருவாளை சேவித்தேன், இந்த பெருவாளை எனக்கு நேராக காட்சி கொடுத்தாருன்னு சொன்னேன்னாக்க யார் நம்புவா? அதுக்கு ஒரு உதாரணத்தை கொண்டு போய் காட்டணும் போதே எல்லாருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நாங்கள் என்னத்துக்கோசரம் அதெல்லாம் யாசிச்சோன்னா, எங்கள் ஆற்றுல இருக்கிறவள்லாம் நம்பணும். இத்தனை பேர் 5 கோடி பெண்கள் நாங்கள் உன்னை பார்த்துட்டோம், உன்கிட்ட அடிமைப்பட்டுட்டோம், உன்னால் அனுகிரகப்பட்டுட்டோம், ஆனால் நாங்கள் பார்த்துட்டோங்கிறது எதை சொல்கிறது? இதெல்லாம் பாஞ்சஜன்யமோ கொடியோ விதானமோ எல்லாம் கிடைக்காதது, சாதாரணமாக யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு ஆற்றுக்கு போனோம்னாக்க அவள் எங்களை நம்புவா. ஆமாம் நிஜமாவே இவ கிருஷ்ணனை பார்த்துட்டுட்டா இவ நோம்பு சக்ஸஸ் ஆகிடுதுன்னு நம்புவா. அந்த மாதிரி உன் பெயரை ஒரு பயனை முன்னிட்டு நாங்கள் எதுவுமே வாசிக்கலை. வாயினால் உன் நாமம் பாடி மனத்தினால் சிந்தித்தால் அனைத்து பாவங்களும் போயிடும்னு சொல்லி தாயார் எப்படி எடுத்து கொடுத்தாலும் 5வது பாடல அந்த மாதிரி வாயால் பாடுவோம். வாயால் பாடின மனசால நினைங்கோம். வாயால் ஒரு இடத்துல நம்மளால் வெளியில் சொல்லிக்க முடியல, அந்த நாமத்தினாலும் அந்த மனசால் நினைக்கும். அந்த மனசால் நினச்சி அவனையே அடியே திரும்பி திரும்பி சொல்கிறேனேன்னு நினச்சிக்காதங்கோ. உங்களுக்கு மனசில் நல்லா பதியணும். ஒரு நாளில் ஒரு நிமிஷமாவது எந்த சிந்தனையும் இல்லாத நம்மளை தனிமைப்படுத்திட்டு அவன் நாமத்தை சொல்லி பழகுங்கோ. அதனுடைய பலன் எவ்வளோ பெருசு கிடைக்கும்ன்றது நம்ம அந்த பலனை அனுபவிக்க செய்தால் தெரியும். அந்த மாதிரி ராமன் காத்தால எழுந்த உடனே சீதே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பானா. அந்த மாதிரி நீ எங்களை குறிச்சது பண்ணு, கூப்பிடுற, எங்களெல்லாம் நினைக்கிற, எங்கள் பேரை நினச்சிக்கிற நீ. நாங்கள்லாம் இத்தனை பாகவதா வந்துட்டாலே, இத்தனை பேர் இங்கே இருக்காளேன்னு நீ எங்களை நினச்சிட்டு இருக்க. அந்த மாதிரி நாங்கள் உன் பேரை மறக்காத சொல்கிறோம். நாங்கள் அத்தனை பேரும் உன் பேரை பாடி ஆடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ராமன் தனக்கு பட்டாபிஷேகம் ஆனப்போ உலக மக்கள் எல்லாரும் அறியறதுக்கு அனுமானுக்கு சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிக்கலாம். இந்திரன் உயர்ந்த ஒரு முத்து மாலையை ராமனுக்கு சமர்ப்பிக்கிறான்.
அந்த முத்து மாலையை கையில் வச்சுட்டு சீத்தையை பார்க்குறான் ராமன். சீத்தையை பார்த்துட்டு சீத்தை கிட்ட கொடுத்து, இதை உனக்கு யார் ரொம்ப வசதியானவான் உன் மனசில் நீ என்ன வச்சுருக்கியோ அவளுக்கு இந்த மாலையை சூட்டு அப்படின்னு சொல்லி ராமன் சொல்லணும். தாயார் நேராக போய் ஆஞ்சநேயர் கட்டில் அந்த மாலையை சமர்ப்பிக்கிறாள். அப்போ அவன் மனசுல அந்த ஆஞ்சநேயர் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்திரமா இருந்திருந்தாக்க அவள் அந்த மாதிரி காரியம் செஞ்சிருப்பான். யார் மூலம் நீ மகிழ்ச்சி பெற்றாயோ, யார் இடத்துல உயர்ந்த குணம் பராக்கிரமம் புத்தி இருக்கோ அவளுக்கு இந்த சமர்ப்பின்னு சொன்ன உடனே நேர அவள் போய் அந்த ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிச்சார். நம்மளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தாய் அவள் தான் நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்று பால் கொடுத்து நம்மளுடைய மலம் மூத்திரங்களை அழுத்தி எல்லாமே பண்ணக்கூடியவர் தாய். அதுக்கப்புறம் தந்தை நம்மளுக்கு கல்வி அறிவு கொடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற துணிமணி வாங்கி கொடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற வசதிகள்லாம் தான் சம்பாதிச்சு தனக்கு கொஞ்சமாக வச்சுட்டு குழந்தைகளுக்குன்னே வாழக்கூடியவர் தந்தை. ஆச்சாரியர் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாத இருக்கமே, 8ம் 2ம் இவை அறியாத எம்மே 8 அறிவித்து, அந்த மாதிரி அக்ஷாஸ்திர மந்திரம் தான் நம்மளுக்கு தெரியலையே, நம்மளால் சொல்ல முடியாது, ஈஸியாக நம்ம வெளியில் சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த மந்திரங்கள் எல்லாம், அந்த மூல மந்திரங்கள் எல்லாம் அவனை எப்படி அடையணுங்கிறதுக்கு வழி, முதல்ல சின்ன வழி, முதல்ல அவனுடைய நாமங்களை சொல்கிற அந்த வழி. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் இவா 3 பேரையும் இந்த உலகத்தில் நம்ம ஆக்கிரமிச்சுட்டோம்னாக்கா, அவளை அண்டி இருந்தோம்னாக்கா, அவளை உயர்ந்து போற்றினோம்னாக்க இறைவன் அவன் நம்ம மனசுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கான். இதுதான் தாய் தந்தை ஆச்சாரியன் இவா 4 ஆசை மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு உபனிஷத்து என்ன சொல்லுன்னா, இந்த உலகத்து சம்பந்தத்துக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியவா தாய் தந்தை ஆச்சாரியன். நம்ம மனசால உணர்ந்து அவனை வழிபடக்கூடியவன் இறைவன். அதை தான் இந்த இடத்துல எடுத்துக்காட்டான். அர்ஜுனன் ரதினம் ஆத்மானம் சாரதிம் சர்வலோக சாட்சியம் சகா அப்படிங்கிறார் உடையவர் ராமானுஜன். அந்த எல்லா உலகத்துக்கும் அதிபதியான அந்த அனுமன், அந்த கிருஷ்ணன் அந்த ரதத்தில் ஏன் உட்காந்துருக்கான், பார்த்த சாத்தியா ஏன் அவன் உட்காந்துருக்கான்னாக்க, அவன் அர்ஜுனனுக்கு கீழே உட்காந்துக்கல, தன்னுடைய ஆத்மார்த்தமான பக்தனான அனுமனை தன்னுடைய கொடியில் வச்சுருக்கான். அந்த தேர் கொடியில் அனுமன் இதை அர்ஜுனன்கிட்ட சொல்லவும் சொல்கிறான் பகவான், நான் உலகம் அறிய உனக்கு சாரதியாக இருக்கேன், ஆனால் என்னைக்கு சிரஞ்சீவியாக என்னையே நினச்சிருக்கானே அனுமன், அவனுக்கு கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவான் எடுத்து காட்டுறதா இந்த இடத்துலலாம் எடுத்து காட்டுவான். சன்மானம்னா வெகுமதி. ஆண்டாள் ஆச்சியார் வாய்மொழியா தங்களுக்கு உயர்ந்த சன்மானம் வரணும்னு சொல்லி பெருமாட்டை கேட்குறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சன்மானங்கிறது நம்மளுக்கு மனசுக்கு நிம்மதி. எல்லாராத்துலேயும் எல்லார் மனசுலையும் கண்டிப்பாக கவலைகள் இருந்து தான் தீரும். கவலை இல்லாத மனுஷால எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அந்த கவலையை குறைச்சி பகவான் நாமத்தை நம்ம சொல்ல 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 அப்போது அந்த சன்மானம், அவன் அளிக்கிற அந்த மனசு நிம்மதி, அதுதான் நம்மளுக்கெல்லாம் சன்மானம். இது இந்த காலத்தில் விபீஷ்ணன் சுக்ரீவன் போல சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான், விபீஷ்ணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். எங்களுக்கு அந்த மாதிரி சன்மானம் தான் எங்களுக்கு வேண்டாம். ஒன்றை நினைக்காத இருக்கிற மனசை கொடு, அதுதான் எங்களுக்கு சன்மானம்னு சொல்கிறான். சூடகமே அந்த நம்மளாம் இப்போ கல்யாணம் பண்ணுற மெத்தடே மாறி போயிடுத்து. அந்த காலத்தில் தான் எப்படின்னா, பொண்ணுக்கு பிள்ளையாட்டிலேருந்து தான் சீர் கொண்டு போய் கொடுத்து கல்யாணம் பண்ணிப்பாளாம். அதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது. ஆபரணங்கள் எல்லாத்தையுமே, உடைகள் ஆபரணங்கள் பணம் எல்லாத்தையும் கொடுத்து அவள் தான் கல்யாணம் பண்ணிப்பாளாம். அதை தான் சூடகமே அப்படிங்கிற வார்த்தைக்கு, ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு தான் மரியாதை கிடைக்கணும், அந்த புருஷன் வீட்டிலேருந்து அவளுக்கு மரியாதை வரணும். ஏன்னா அவள் அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய கோத்திரத்தை கூட விட்டுட்டு தான் புருஷன் தான் மாமனார் மாமியார் தான் குழந்தைகள் அப்படின்னு வாழக்கூடாது. அதுக்கப்புறம் சீதை அந்த கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட பிறந்தாத்துக்கு போகவே இல்லையா. அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வர்றதில்லை.
இதுலயே வளர்ந்து போறான். அப்படிப்பட்டவளை நீ கௌரவம் பண்ணி கூட்டுக்கணும். அதுதான் நீ சூடகம். சூட்டி கூட்டிட்டு வா, அதுதான் சூடகம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸ்வோதித விவத விசித்த கிரீட மகுட சூதாவதம்ச மகர குண்டல கைவேக ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தா தாவர உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குட நூபுர அபரிமித திவ்ய பூஷணம் இதெல்லாம் பகவான் கிட்ட இருக்கு. சோசித்த விசித விசித்திர கிரீட மகுடம் அவன்கிட்ட தான் இருக்கு. சூடாவதம்ச அந்த சூடகம். மகர குண்டல அவன் தான் மகரத்தை குண்டலமாக தரிச்சுட்டு இருக்கக்கூடியவன். கைவேகர அந்த தோல்வலி. அதுக்கப்புறம் ஹாரம் அவன் தான் போட்டுருக்கான். கேயூர உள்கழுத்து ஹாரத்தியாக அவன் தான் போட்டுக்கிறான். கடகம் கையில் போட்டுக்கிற கங்கணம். அது ஸ்ரீவத்சம் கஸ்துவம் ரெண்டும் அவன் நெஞ்சில் இருக்கிற மருக்கள். அந்த முக்தாபரண உதவந்தன நம்ம முக்தரெல்லாம் போயிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் அவன் சேர்த்து அணைச்சி தன்னுடைய உடம்போடு சேர்த்து வச்சுப்பானோ அதுதான் சொல்கிறான். அந்த மாதிரி ஆபரணங்களை வச்சுட்டு இருக்கிறவன் பகவான் அப்படிங்கிறான். தோடே கண்ணு பூஷணம். இந்த தோடுங்கிறது எதுக்குன்னா காதில் நம்ம அணியிறோம். அது காதில் அணிஞ்சாலும் இதனுடைய பிரகாசம் நம்மளுடைய கன்னத்தில் தான் தெரியும். இந்த அதுக்கு அங்கே பிரகாசம் வருதுன்னா அது அப்படியே தெரியறதில்ல. கஷ்டா கர்ண வியத்தா கலோபயத்து பூஷணம் அப்படின்னு சொல்கிறான். இந்த காது தான் சுமக்கிறது அந்த தோட்டை. காது தானே குத்தி ஓட்டை போட்டுண்டு அதை ஆக்கி அதுக்கப்புறம் அந்த காது அந்த சுமக்கிறது. ஆனால் அதனுடைய பிரகாசம் இப்போ வைரத்தோடு போட்டோம்னா வைரம் ஜொலிக்குதுன்னா இந்த கன்னத்தில் தான் அந்த பிரதிபலிக்கும். அந்த மாதிரி பலன் அது அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த அந்த எப்படி காதை குத்தி தோடு போட்டுண்டா அதனுடைய பிரகாசம் எப்படி இதில் கன்னத்தில் ஜொலிக்கிறதோ அந்த மாதிரி அந்த பகவானை கஷ்டப்பட்டு எத்தனையோ கஷ்டங்களுக்குள்ள எத்தனையோ இடர்களுக்கு இடையில தான் அவனை நம்மளால் நினைக்க முடியும். ஏன்னா இந்த கொல்லாத உலகம். அந்த கஷ்டத்தில் அவனை நினைச்சோம்னாக்க அதனுடைய பலன் நம்ம கன்னத்தில் தெரியும். எது தப்பு பண்ணாலும் கன்னத்தில் போட்டுக்கிறோம். ஏன் அந்த கன்னத்தில் பிரதிபலிச்சதுன்னா அவனுடைய எண்ணங்கள் அந்த தோடு மூலியமாக கன்னத்தில் பிரதிபலிச்சா அவனுக்கு தெரியுது. நம்மளுடைய கன்னத்தில் ஒளிக வர செய்யும். ஆஹா இவன் பக்தன் ஆயிட்டாங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறது தான் அது. ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானின் மேன்மை பொருந்திய மகர குண்டல்கள் திருக்காதுகள் கொஞ்சமும் சளைக்காம நம்மளுக்கு பிரதிபலிக்கணும். அவனுடைய மகர குண்டலம் பெருசாக அவன் போட்டுருக்கான். அதனுடைய ஜொலிப்பு அவனுடைய கன்னத்தில் தெரியுது. அந்த கருத்த திருமேனியில் அந்த மகர குண்டத்தினுடைய ஜொலிப்பு இருக்க செய்யும். அவனுடைய வாத்சல்யம் ஆஹா தோர்க்கா நம்ம பகவான் அப்படிங்கிறத அந்த குண்டலங்கள் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்பட்ட சோடுகளை அர்ச்சனா ரூபி நாதத்தின் இந்த இடத்துல இருப்பதாக அனுபவிக்கிறார் பட்டர். அவனுடைய நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். கயத்தால் கட்டுண்ட பண்ணிவன் தாமோதரன். இன்னைக்கு ஸ்ரீரங்க பெருமாளுக்கு இடுப்புல அந்த தழும்பு இருக்கு. காஞ்சிபுரத்தில் தேவராஜ பெருமாளுக்கு அந்த தழும்பு இருக்கு. யசோதா ஆக்ரான முடித்த கபோதோ கபோசௌ அப்படிங்கிறார். அவ யசோதையால் கட்டப்பட்ட அது அந்த கயத்தினுடைய தழும்பை இன்னைக்கு அர்ச்சாவதாரத்தில் நம்ம சேவிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறோம். ஆடை உடுப்போம். அவன் உடுத்த பீதக ஆடை. பெரியவர் சொல்லுவார் உன்னுடைய பீதக ஆடை உடுத்து கலத்தது உண்டு. பகவான்கிட்டேந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த வஸ்திரத்தை நம்மளுக்கு கிடைச்சிட்டுனா நிறைய கோவில்களில் அதனால தான் ஏலம் போட செய்யும். நிறைய பேர் முண்டி அடிச்சுன்னு போய் வாங்குவாங்க. ஏன்னா அந்த தாயாருக்கு சாத்தின புடவை அந்த பகவானுக்கு சாத்தின வேஷ்டின்னு அதனுடைய சாமியத்தை ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஆடைகளை நாங்கள் தேடி எடுத்து நீ உடுத்து கலந்த அந்த ஆடைகளை நாங்கள் உடுத்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கனாக்க நம்ம சேர்த்த கைகை என்ன சொல்கிறா, நீங்கள் 3 பேரும் மரவுரி தரிச்சுட்டு காட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் மரவுரி கொடுக்குறா. லக்ஷ்மணனும் ராமனும் மரவுரி தரிச்சுன்றா போட்டுன்னு வந்துடுறான். சீதைக்கு அவள் பேர்பட்ட ராஜகுமாரி. அவளுக்கு அதை என்ன பண்ணணுன்னே தெரியல. அவள் அப்படியே கையில் வச்சுன்னு நிற்கிறானா. ராமன் அவளுடைய பட்டாடை மேலேயே போய் அதை சாத்தி விடுறானா. அந்த மரவரியை சாத்தி விடுறானா. ஆடை உடுப்போம். நம்மளுக்கு இன்னது பண்ணணும் இன்னது பண்ணாதுன்றது நம்மளுக்கு தெரியாத நம்ம அவங்ககிட்ட போய் நின்னவனாக்க
கண்ணன் ராமனை கண்ணால் பார்த்து நான் என்ன பண்ணுறதுன்னு சீதை கேட்டான். உடனே அவன் வந்து பண்ணி கொடுத்தான். அவங்ககிட்ட போய் கேட்போம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, எனக்கு வழி காட்டுனா அந்த மாதிரி அவன் அவள் பெண் அவளுக்கு ஆடை களைஞ்சிட்டு அவள் உடுத்துக்க முடியிட்டாலும் அவள் வழியில் வர செய்ய அந்த மறுபடியோடு வராளே அப்படிங்கிற ஒரு பாக்கியத்துக்கு அந்த பட்டாடை மேலேயே அவன் இது பண்ணி கொடுத்தான். அந்த மாதிரி நம்ம கஷ்டங்களை எவ்வளவு இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு மேலேயே நம்மளுக்கு சுகத்தையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறான். நாம சங்கீதத்தினம் தான் அந்த புடவையை சுரக்க வச்சுது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சங்க சக்கர கலாபானே அச்சுதா வேர்வரி பசா சரணம் ரக்ஷாகதம் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டா. அந்த கோவிந்த நாமம் அவளுக்கு அந்த புடவையே சொல்லிச்சு. அந்த கோவிந்த நாமத்தை அவள் 3 தடவை சொன்னான். அந்த கோவிந்தா கோவிந்தாரு 3 மாதம் திரௌபதி சொன்னான். அதே மாதிரி கோவிந்தேதி யதா கிரந்துகோ கோவிந்த துவாரகா வாசி பிரபன்னம் பாகி கோவிந்தா 3 இடத்துலையும் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டவோ எங்கேருந்தோ அவன் அந்த புடவையா சொல்லுது. அத்தனை பேருக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை அவன் கொடுத்தான். அந்த மாதிரி அவன் காருண்யம், அவன் கழாட்சிக்க கூடியவன். அவன் என்ன பண்ணுவான்னாக்க அந்த எப்படி திரௌபதி ஒன்றுமே இல்லாத நான் கையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தான்னு 3 தரம் கூப்பிட்டதுக்கோசரம் அவன் இது பண்ணாலோ அதே மாதிரி தான் அவன் அந்த கோவிந்த நாமத்தை தெரிஞ்சோ தெரியாமலையோ மனசால சொல்கிறாங்களோ வாயில் சொல்கிறாங்களோ கோஷ்டியோடு சொல்கிறாங்களோ தனியாக சொல்கிறாங்களோ அவன் சன்னிதிலிருந்து சொல்கிறாங்களோ ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து சொல்கிறாங்களோ தலையை பண்ணுற செய்ய சொல்கிறாங்களோ அவன் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. எனக்கோசரம் வந்து உட்காந்து நீ சொல்லுன்னா அவன் சொல்கிறதே இல்லை. அந்த கோவிந்த நாமத்தை சொல்லிட்டா போகும் அப்படிங்கிறத அந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். அதை வந்து அதன் பின்னே பால் சோறு அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி உன்னுடைய முகத்தில் ஏற்படுறாங்க பிரகாசத்தினால அந்த வெளிச்சத்தில் நீ எங்களை நல்லா கடாட்சிட்டங்கிறத தெரிஞ்சு போயிட்டு எங்களுக்கு. அப்போ அந்த சந்தோஷத்தில் ஆடை உடுப்போம். நீ கொடுத்த ஆடையை கட்டின்ட்டோம். எங்களை எப்படி அலங்காரம் பண்ணிக்கணுமோ தோடு பூவடை தோடு செருப்பு எல்லாம் போட்டுட்டோம். எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதன் பின்னே பால் சோறு அந்த வசனம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டோம், வசனம் சாமிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணிட்டு தானே நம்ம சாப்பிட்றோம். அப்போது அந்த உடை உடுத்து கொள்ளாமல் எதையும் அருந்துவது மகா பாவம். எழுந்திருக்க செய்யும். நம்ம அடியன் விண்ணப்பிச்சேன் 7 தடவை ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிகிட்டே எழுந்திருக்கோம். ஒரு சாப்பிட்றதுக்கு உட்காந்து ஒரு பிடி சாப்பிட்ட எப்போவா நீங்கள் ஒரு தீர்த்தம் சாப்பிட்டாலும் காஃபி சாப்பிட்டாலும் எல்லாத்துலேயுமே கோவிந்த நாமத்தோடு சாப்பிடுவோம். அடியனுக்கு ஒரு சின்ன விவரம் மட்டும் சொல்கிறேன். எதையுமே சாப்பிட்றதுக்கு இடது கை யூஸ் பண்ணாதுங்கோ, எச்ச பண்ணி சாப்பிடாதுங்கோ, வாழைப்பழத்தை கடித்து சாப்பிடாதுங்கோ, இடுப்பில் வஸ்திரம் இல்லாத ஸ்நானம் பண்ணாதுங்கோ. அடியன் ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்திரம் நம்ம கடைப்பிடிக்கக்கூடியதை மட்டும் சொல்லித்தரேன். நான் பெரிய நேற்றுக்கு சொன்னாப்புல செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை நிறைய சொன்னேன். நான் அதில் நிறையா நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபாலோ பண்ண முடியும். இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ஆப்பிளை கடிச்சு சாப்பிடலாம், தயவு பண்ணி வாழைப்பழத்தை கடிச்சு சாப்பிடாதுங்க. இடது கையில் வச்சுன்னு எதையும் சாப்பிடாதுங்க. காஃபியோ தீர்த்தமோ எதையும் எச்ச பண்ணி சாப்பிட்ற அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பில் ஒரு நாளைக்கு இடுப்பில் வஸ்திரம் இல்லாத நம்ம ஸ்நானம் பண்ணோம்னாக்க ஒரு பசுமாட்டை பொண்ண பாவம் நம்மளுக்கு வருமா. பகவானே ஏன் என்னை இப்படி கஷ்டப்பட பாழா போன தெய்வம் என்னை பாடுபடுத்ததேன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அழறோம். நம்ம எத்தனை ஜென்மத்தில் அந்த தப்பை பண்ணியிருப்போம். அப்போ எத்தனை பாவத்தை நம்ம சேர்த்துன்னு வந்திருப்போம். ஒரு சின்ன இடுப்பில் ஒரு சின்ன துண்டு கட்டிக்கோங்க, ஒரு சின்ன வஸ்திரத்தை எடுத்துக்கோங்க, அதுக்குன்னே குளிக்கிறதுக்குன்னே அந்த வஸ்திரத்தை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டு இடுப்பில் வஸ்திரத்தெலாம் தயவு பண்ணி குளிக்காத காடியன்னு சொல்கிறேன்னு சொல்லி என்ன தப்பாலாம் நினச்சிக்காதவங்க. கொஞ்சம் நம்ம பண்ணுற பாவ சுமைகளை குறைய அவனுக்கும் நம்மளுக்கும் சாநித்தியம் நிறைய கிடைக்குங்கிறதுனால அடியை விண்ணப்பிக்கிறேன். அதை தான் இந்த இடத்துலையும் பெரிவாடான்னு சொல்கிறான். அந்த
முந்தனே அவன் அந்த பால் சோறு நம்மளுக்கு தித்திக்கணும்னாக்க கொஞ்சம் 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 அவங்ககிட்ட நம்ம சேரத்துக்கு நம்ம வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லு. சர்வ விஷோக பி சாத், ஒரு தடியாராதனை நடக்கிறதுனாக்க அப்போ எப்படி ஒரு எஜமானி எல்லாருக்கும் அந்த நெய், ஏன்னா அன்ன சுத்தி நெய், அந்த அன்ன சுத்தி நெய்யை எப்படி எஜமானி சொல்கிறாளோ எல்லாருக்கும் கொடுக்குறாளோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஆத்ம சுத்தி உன்னாமம் உந்தன்னை பேர் பாடி உன்னுடைய நாமத்தை பாடி வந்ததுனால அதன் பின்னே நெய் சோறு. எது நெய் சோறு? உன்னுடைய நாமங்கள், உன்னுடைய நினைப்பு, அது நெய் சோறு. அந்த நெய் சோறு முழங்கை வழிவார கிருஷ்ண சந்நிதியில் அவள்லாம் அப்படியே லயிச்சு போய் நிற்கிறாள். கிருஷ்ணன் பேசுறதையும் அவனுடைய அழகையும் அடைய விண்ணப்பிக்கிறது. அதான் கிருஷ்ணனை மனசில் அப்படியே அவனுடைய அழகோடு நினச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேற எதுவுமே தோணாது. அந்த மாதிரி தான் இவாள்லாம் அவனையே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால இவாளால் அதை சாப்பிட்றதுக்கு தோணலை. அதை சாப்பிட தோணாத கையிலேயே அதை வச்சுருக்கிறதுனால அந்த நெய் பூரா கீழே வழிஞ்சு வருதுங்கிறத பெரிவாளாக எடுத்துடுறோம். முழங்கை வழிவார, இந்த முழங்கை வழிவாராங்கிறதுக்கு பின்னாடி வேற ஒரு அர்த்தமும் சொல்ல போகிறா. இப்போ சாதாரண விளக்கங்களை மட்டும் பார்த்துன்னு போவோம். கூடி இருந்து கண்ணா எப்பவும் நம்ம கூடியே இருக்கணும். இதை தான் நம்ம தினம் பிரார்த்திக்கணும் அவங்ககிட்ட. பிரிவு என்பதையே அறியாதவர்களாக இருக்க வேண்டும். ஒரு க்ஷணம் கூட எப்படி அகலிகளேன் இறையும் என்று அலறுவேன் மகள் உரைமாவனா நீ இருக்கியோ, உன்னுடைய குழந்தைகள் நாம் எப்படி நீ பிராட்டியை விட்டு பிரிய மாட்டியோ, உன்னுடைய குழந்தைகளை விட்டு நீ பிரியக்கூடாது. ஒன்றை விட்டுட்டு தாயும் தந்தையுமா நீங்கள் இருக்குங்களே, உங்களை விட்டுட்டு நாங்கள் பிரியக்கூடாது. இந்த ரெண்டு வரமும் வேணும். அவன் நம்மளை பிரியாததான் இருக்கான், அந்தரியாமே நம்ம மனசுக்குள்ள உட்காந்துருக்கான். ஆனால் நம்ம அவனை புரிஞ்சுக்கலையே, அதனால ஒன்று நாங்கள் பிரியக்கூடாது. அதை தான் இந்த இடத்துல கேட்குறான். சோகதேகே சர்வான் காமரான் அப்படின்னு உபநிஷத் சொல்லுது. அந்த பெருமானோட அந்த முக்தன் போய் அந்த பரமபதத்தில் சேர்ந்துட்டா அவன் தன்னுடைய 8 கல்யாண குணங்களை கொடுத்து நம்மளை எப்படி ஆனந்தமாக வச்சுருக்கானோ அந்த நிலைமை இந்த பக்தர்களா நம்ம இங்கே பரநியாசம் வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு பேர் பக்தர்கள். நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆத்மா ஜீவன் பரமபத்துக்கு போனால் அங்கே முக்தர்கள். இந்த பக்தர்களாக இருக்கிறதையுமே ஒன்றை விட்டு எப்படி நீ அந்த பரமபத்தில் நீ எங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருப்பியோ அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? நாங்கள் ஒன்றை பிரியக்கூடாது, நீ எங்களை பிரியக்கூடாது. அதனால தான் அந்த மாதிரி அதுக்கு என்ன எப்படி பிரியாத இருக்கிறது எப்படின்னு கேட்டால் கைங்கரியம் தான் அதுக்கு வழி. யாருக்கு கைங்கரியம் பண்ணாலும் ஒருத்தர் கால் நடக்க முடியாதவாளாக இருக்கா, அவளை கையை பிடிச்சி நம்ம அவளை ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சோம்னாக்க அது பகவானுக்கு நீங்கள் பண்ண கைங்கரியம். யார் எந்த இடத்துல யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த காரியம். நீங்கள் கோவிலுக்கு தான் வரணும், நீங்கள் 1000 ரூபாய்க்கு பூ புஷ்பமாய் கொடுக்கணுன்றதுலாம் பிரார்த்தனை வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம சமர்ப்பிக்கலாம். ஆனால் அது அப்படி பிரார்த்தனையே வேண்டாம். ஏழைகளுக்கு எத்தனை பேருக்கு இல்லாதவா இருக்காளோ அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறதோ, அவளுக்கு அன்னதானம் கொடுக்குறதோ, அவளை நம்ம சரீரத்தால் அவளுக்கு பண்ணுறதோ, அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டால் அந்த கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை நீங்கள் எடுத்துக்க அப்போது அந்த கைங்கரியத்துடைய பலனை நான் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல கிருஷ்ணார்ப்பணம் மஸ்துன்னு நீங்கள் சொல்ல அந்த நிலைமை நம்மளுக்கு வந்துருக்குனாக்க நம்ம சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் மனசுக்குள்ள அந்த கண்ணனுடைய நாமம் உட்காந்துக்கும். அந்த வாழ்க்கை நம்மளுக்கு வந்துடுத்துனாக்க அப்போ அவனும் நம்மளை விட்டு பிரிய மாட்டான், நம்ம அவனை விட்டு பிரிய மாட்டான். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அவன் ஏன்னா என்றைக்குமே அவன் நம்மளை விட்டு பிரியறவன் கிடையாது, நம்ம தான் அவனை விட்டு பிரிஞ்சு போகிறோம். அந்த பிரியாத நிலைமை வரணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்கிறான். அந்த அயோத்திக்கு திருப்பி வந்து சேர்ந்த உடனே விசோதித ஜடஸ்தானக அப்படின்னு சொல்கிறான்னா ராமன். அதாவது அப்படி அலங்காரம் பண்ணிட்டு பட்டாபிஷேகத்துக்கு அவன் உட்காந்துக்கிறான். அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். அப்படின்னா அவன் பகவான் ரொம்ப அலங்காரமாக அழகாக நம்மளை பார்த்து சிரித்து என்கிட்ட வந்துடுறியா, என்னை சரணாகதி பண்ணிக்கிறியான்னு அவன் கேட்டுட்டே இருக்கான். யோக நித்திரையில் அவன் அதுக்கு தான் இருக்கான். அந்த ஒரு நிலைமையில நம்ம யோஜனை பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு படியாக ஏறுவோம். ஏன்னா
பெரிய பரமபதங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது, நிறைய படி ஏறி கறக்கணும். முதல் படி அவன் நாமம். முதல் படி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் நம்மளை தனிமைப்படுத்தி இந்த மனசு கண்டபடி தெரிகிற இந்த மனசினுடைய வேகத்துக்கு எக்ஸாம்பிளே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம் பிரிவா. ஏன்னா இந்த மனசு இங்கே உட்காந்துருக்கோம், இங்கேருந்து அமெரிக்கா போகிறதா தான் நம்மளுக்கு 1.5 நாள் வேணும். ஆனால் இந்த மனசு ஒரு செகண்டில் போயிடும், ஒரு நிமிஷம் கூட வேணும். ஒரே செகண்டில் அமெரிக்காவில் யார் என்ன பண்ணுறாங்கிறத போய் பார்க்கறதுக்கு போயிடும். அப்படி படக்கூடியது அவளோட மனசு. இந்த மனசை அடக்கி அந்த மனசில் வேற எந்த சிந்தனையும் வராத அவன் நாமத்தை மட்டும் சொல்ல பழகும். இந்த பாடத்தில் சாயுஜம்னா கண்ணனை நம்ம அடையணும், கண்ணன் நம்மளை அடையணும். இதுக்கு பேர் தான் சாயுஜம். அவன் நம்மளை அடைஞ்சிட்டே தான் இருக்கான், நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கான். கண்ணன் நம்மளை விட்டுட்டு அவன் போகவே இல்லை. ஆனால் நம்ம அவனை விட்டுட்டு விலகி எங்கேயோ எவ்வளோ தூரத்தில் போயிடும். அதை தான் இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். சாயஜ்யா சாஷ்டிதா அப்படின்னு 2 வகை இருக்குது. அந்த அதை தான் இந்த இடத்துல பெரியவாள்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறா. என்னென்னா வேறு பலத்தில் ஆசை வைக்கக்கூடாது. நம்ம மனசில் ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும், இந்த ஜென்மத்தில் அவன் என்னை எப்படி வழிநடத்தின்னு போகிறானோ கண்டிப்பாக போகணும், அவன் கொடுத்ததை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த ஜென்மம் முடிஞ்சிடுத்துனாக்க அவனை அடையிற பாக்கியம் வரணும். அந்த பலத்தில் வேற பலங்களை ஆனால் கீதையில் அவன் சொல்கிறான், ஐஸ்வர்யம் கேட்குறவாளுக்கு கொடுக்குறேன், இழந்த செல்வத்தை வேணும்னு எனக்கு என்னை இவ்வளோ நஷ்டமாயிடுது பிஸ்னஸில், எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்டால் அதையும் கொடுக்கணும். அதையே ஏற்கனவே விண்ணப்பிச்சேன். நம்ம ஆத்மாவை பற்றியே அனுபவிச்சுட்டு பரமாத்மாவை நினைக்காத நம்ம விரஜா நதி தாண்டி ஒரு இடத்துல போய் நம்ம ஆத்மாவை அனுப்பி வைக்க பேர் கைவல்யார்த்திகள்னு பேருன்னு அடியே ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன். அந்த கைவல்யத்தை கேட்டாலும் அதையும் பகவான் கொடுக்குறான். முன்ன கொடுறான்னு கேட்டால் தண்ணியே கொடுக்குறான். 4 விதமாக நம்மளெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு தான் அடியே முன்னவே வச்சேன், யாருக்கு எது வேணுமோ, எப்படி ஒரு வைத்தியர் எல்லாருக்கும் ஒரே வியாதியாக தேவை இருந்தாலும் அவாவா உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு எது கொடுப்பாளோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் பகவான் நம்மளை அண்டி நிற்கிறாளா, நம்மளை கூப்பிடுறாளா அப்படின்னு சொல்லி காத்துன்றான் நம்ம கிட்ட வர்றதுக்கு. அதுதான் உபகாராய சுக்ரீவக ராஜ காங்கீஷ்ண பீஷக நிஷ்காரணாய ஹனுமான் தத்துல்ய கை போஜனம் அப்படிங்கிறது ஸ்லோகம். அந்த ஹனுமான் செஞ்ச உபகாரத்துக்கு ராமனால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இப்போ விபீஷனுக்கெல்லாம் ராஜ்யத்தை கொடுக்க முடியும், சுக்ரீவனுக்கெல்லாம் ராஜ்யத்தை கொடுக்க முடியும். இவர் எதையுமே எதிர்பார்க்காத ராமநாமக்கே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போது தன் ஆலிங்கனம் பண்ணிட்டானா, அந்த ஆலிங்கனம் பண்ணிட்டும் அவனுக்கு தீரலையாம் தாபம். எப்படி கிருஷ்ணன் திரௌபதிக்கு புடவை சுரந்தும் நான் ஒன்றுமே கொடுக்கலையே, அவன் 3 தடவை கோவிந்தான்னு கூப்பிட்டாளே ஒன்றுமே கொடுக்கலையான்னு வருத்தப்பட்டு கர்மபத்தில் போயும் வருத்தப்படுறானோ அந்த மாதிரி இந்த இடத்துல ராமன் அவனை பகவான் அவனா அணைச்சிக்கிறது பெரிய பாக்கியம். ஆஞ்சநேயரை அவனா அணைச்சுட்டான். அதோடு அவனுக்கு அந்த தாபம் தீரலையாம். அவன் என்ன பண்ணுறான், சம போஜனம் பண்ணுறான்னா அவனோட உட்காந்து ஹனுமானோட உட்காந்து சம போஜனம் பண்ணுறான். அந்த அளவுக்கு அவன் சுலபன், அந்த அளவுக்கு அவன் எப்படி கூப்பிட்டங்களோ அப்படி வரக்கூடியவன் அவன். ஆனால் கூப்பிட்டாதான் அவன் வரமாட்டான். நம்மளே தானே நம்ம என்ன பண்ணுவோம், ஈகோ ஒருத்தராக கூப்பிடலனாக்க அவாத்துக்கு போவோமா, கூட்ட வாத்துக்கு போகாத இருக்க மாட்டோம், கூப்பிடாத வாத்துக்கு போக மாட்டோம். கண்ணனும் அப்படிதான் கூப்பிட்டுட்டோம்னா நம்ம மனசில் கண்டிப்பாக நிறையா நிற்போம். நம்ம கூப்பிடலாம் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். எம்பெருமான் இடத்துல பக்தி செய்பவர்கள் 4 பேர். அதுதான் இப்போ எடுத்து சொன்னேன். அந்த ஐஸ்வர்யம், இழந்த ஐஸ்வர்யம், கைவல்யம், இதெல்லாம் கூடாதவர் 4 பேர். எம்பெருமான பக்தின அறிவே இல்லாதவா நாஸ்திகர்கள் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவள்லாம் மாற்றக்கூடியவன். அந்த அறிவே இல்லாதவாளை கூட மாற்றி அவளை தன் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அடைய விண்ணப்பிக்கிறதுல அதுதான். இது மேஜிக் கிடையாது. இன்றைக்கி நம்ம கண்ணனை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், நாளைக்கு நம்ம அவங்களையே அழுந்து போயிடுவோன்றது கிடையாது.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாஸ்திகனையும் மாற்றக்கூடியவன் அந்த கடன். நான் கோவிலுக்கே போக மாட்டேன்னு சொல்லுவா எத்தனையோ பேர். கோவிலே கதின்னு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கும். அந்த சமயத்தில் பகவான் மனசில் புரிந்து இந்த கோவிலுக்கு நான் பண்ணுறேன் வேண்டிக்கோன்னு சொல்லுவான். அவன் அதை பண்ணுவான். அந்த பெரிய கஷ்டம் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் எதுக்கெடுத்தாலும் நம்ம அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு அதை பண்ணுறேன் அந்த கோவிலுக்கு இது பண்ணுறேன் நம்ம வேண்டிட்டு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அந்த பலன்களை நம்மளுக்கு ஆசையை உண்டாக்குவோம். அதை உண்டாக்கி நம்மளை அந்த கூடாதவர்களை கூட வைப்பவன் அவன். மனசே இல்லாத வாழ கூட கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்துட்டு அது மூலியமாக அவன் பெருசாக எடுத்துக்கிறான். என்ன பெருசாக கொடுக்குறான்? ஒரு சின்ன இன்னைக்கு நம்மளுக்கு திடீர்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும். அவங்ககிட்ட போய் நிற்கிறோம். ஏதோ ஒரு சோர்ஸில் தெய்வம் மனுஷ ரூபினர் ஏதோ ஒரு சோர்ஸில் நம்மளுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருது. அப்போ நம்மளுக்கு பகவான் மேலே பக்தி வரும். அந்த பக்தியை கொஞ்சமாக வளர்த்து கர்மபத்துக்கு கூட்டு போகிற அளவுக்கு பண்ணக்கூடிய மாயன் அவன். திருப்பாவையில் முதல் 5 பாசுரம் பகவானை பற்றி அப்படியே எடுத்து சொல்கிறான். அதுக்கப்புறம் 6லேருந்து 15 வரைக்கும் அந்த தோழிகளை எழுப்பதாக சொல்லி நம்மளுக்கு எத்தனையோ அறிவுரைகள் சொல்கிறான். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த ஒவ்வொரு பாசுரமும் அதை முதலாக மாலை மணிவண்ணா பாசுரம் வரைக்கும் பார்த்தோன்னாக்க 11வது பாசுரம் ஆகும். அதில் 11வது பாசுரங்கிறது ஏகாதசி. நேற்றுக்கு வைகுண்ட ஏகாதசி. மாலை மணிவண்ணா பாசுரம் நேற்றுக்கு சேவிச்சிருக்கணும். அந்த மாதிரி 12வது பாசுரம் துவாதசி. இன்னைக்கு துவாதசி ஏகாதசி அன்னைக்கு உபவாசம். நேற்றுக்கு பூரா ஏகாதசி விரதம்னா என்ன சொல்கிறா? சாப்பிடாத இருக்கிறது மட்டும் இல்லை, அவனை எவ்வளோக்கு எவ்வளோ நினைக்கிறோமோ அவன் நாமங்களை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அப்போ தான் விரத பூர்த்தி. இன்னைக்கு துவாதசி அந்த ஏகாதசி விரதம் இருந்தால் துவாதசி அன்னைக்கு நல்லா ஷீரான் வடை பாயசத்தோடு நல்லா நம்ம சாப்பிட்டு அனுபவிக்கிற போது அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டாக்க, இந்த பாட்டில் ஆயர் பெண்கள் மூலியமாக ஆண்டாள் எம்பெருமானுக்கு சக்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணணும்னு வேண்டிக்கிறானா. இதில் வரும் நாச்சியார் திருமொழியில் வரும். நாரும் நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசொல் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொல்லி நாச்சியார் திருமொழியில் பாசுரம் வரும். அந்த திருமாலிரும் சோலை நம்பிக்கை ஆண்டாள் நாச்சியார் மனசார இன்னைக்கு அவங்ககிட்டேருந்து கண்ணங்கிட்டேருந்து வெகுமதி நாங்கள் வாங்கிட்டுருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், புதுசு கட்டின்னு இருக்கோம், ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு இருக்கோம், கண்ணனை நல்லா அனுபவிச்சுட்டோம், கண்ணனுடைய அந்த வெகுமதியெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சப்போ என்ன பண்ணணும் நாங்கள்? அப்போது அந்த மாதிரி எப்படி ஏகாதசி விரதம் இருந்து அடியே எப்படி ஒரு ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு குளிர நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரி பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். சக்கரை பொங்கலை அவனுடைய தித்திக்கிற நாமங்களை அவனுக்கு அர்ப்பணிக்கணும். 100 தடா என்ன 1000 தடா. ஆனால் 1000 சஹஸ்ரநாமத்தில் 1000 பேருடையாய் 1000 தோள்களுடையாய் 1000 பாதங்களுடையாய்னா நம்மளோட அப்படியே அன்னைக்கிறார். 1000ங்கிறது சும்மா ஒரு எண்ணிக்கை தான் பெரியவாள்னா சொல்கிறான். 1000 வச்சுருக்காங்க. கல்யாண குணங்களா எண்ணற் கரியது. அது மாதிரி எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாமே எண்ணற் கரியது அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறா எல்லாரும். அந்த மாதிரி அந்த 100 தடாவில் அவள் வாய் நேர்ந்தேன்னு சொல்கிறான். ஆயனத்தான் கண்டகனாவின் தூய தொன்மால் ஈரங்கம் வல்லவர் பாயுனன் மக்களை பெற்று மகிழ்ச்சி மோதா சமயஸ்ரீ பத்மாதர்ஷி குபேர் புடவை கொடுக்குறா. இமாமி 5 ரூபா கொடுக்குறா. இந்த கவர் திரும்ப கட்டி
ஆண்டாள் வீட்டில் தைக்குள்ள கல்யாணம் கையில் குழந்தையோட வரணும். கொஞ்சம் விவரமாக சொல்லலாம்னு இருக்கேன். கண்டிப்பாக பையனுக்கும் திருப்பாவை ஜீயர் ராமானுஜர் அவர் இந்த திருப்பாவை எல்லாம் அனுபவிக்கிற செய்யும் தாயார் இந்த மாதிரி சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், திருமாலரஞ்சோலை அந்த சுந்தரவர்தனுக்கு போய் 100 தடை வெண்ணையும் 100 தடை அக்கார அடிசலையும் இந்த கூடார எண்ணெய்க்கு சமர்ப்பித்தான். அதனால தான் இன்றைக்கி எல்லா கோவில்லையும் ஸ்ரீராம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். ஸ்ரீராமன் ஏன் பெருமாளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவன் நம்மளை ஏற்று ரொம்ப அவங்ககிட்ட போயிட்டோம். இது 2 தான் இந்த சாயுஜ்யம். அவனும் நம்மளை ஏற்றுட்டான், நம்மளும் அவனை தெரிஞ்சுட்டோம். அது ஒன்று தான் இந்த இடத்துல முக்கியம். நம்ம அவனை தெரிஞ்சுட்டோம். ஏன்னா அவன் என்றைக்குமே நம்மளை ஏற்றுக்க காத்துட்டான். நம்ம எப்படி அவனை தெரிஞ்சுட்டோமோ அந்த சந்தோஷத்தில் புதுசு கட்டிண்டோம், நகைகள் போட்டுட்டோம், கால் சோறு முழங்கை வழிவார நம்ம அனுபவித்தோம். அந்த மாதிரி அவர் பண்ணதுனால இதெல்லாம் பண்ணிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகிறாரா ராமானுஜர். போயிட்டு தாயே உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொன்னவா வாருமே முத்தண்ணான்னு கூட்டாடும். அதனால தான் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னா நாள் வாழியேன்னு வருது. ஆண்டாள் என்னைக்கோ பிறந்தவோ பெரியாழ்வார் குழந்தையா பிறந்தா, அப்போ ராமானுஜர் தோன்றவே இல்லை. ஆனால் என்னுடைய ஒரு நம்மளுடைய மனோரதங்களெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நம்ம அண்ணா தான் நம்மளுக்கு. நம்ம அண்ணாக்கிட்ட நம்ம போய் குறைகளை சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணி வச்சுருக்கோம். இவ சொல்லாதையே இந்த நிவர்த்தி பண்ணி வச்சாங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். கூடாரை உலக இன்பத்தில் ஈடுபட்டு தன்னுக்கிட்ட வரமாட்டேன்னு சொல்கிறவாள, தன்னை நினைக்க மாட்டேன்னு சொல்கிறவாள, அந்த மாதிரி ஜீவர்களை தன்னுடைய குணங்களை காட்டி இந்த மாதிரி நீ வா என்னுடைய குணம் எப்படி இருக்குன்னு அனுபவிச்சு பாரு, சாதாரணமாக இல்லை நான் என் குணங்களை காட்டி பசு போன்ற இருக்கிற அந்த ஜீவர்களை காப்பாற்ற மனம் கொண்டவன். நம்மள பசுக்கள் அவனுக்கு, பசுனா அவனுக்கு அவ்வளோ இஷ்டம். அந்த பசுக்களோருக்கு அந்த அப்பேற்பட்ட மனம் கொண்ட ஆசிரியமான மோகன கிருஷ்ணன் அவனை அவன் துவயத்தை பாடி, துவயம் எவ்வளோ கவலை நம்ம ஸ்மரணம் பண்ணுறோமோ அவ்வளோ கவலை நல்லதுன்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி ஆச்சாரியங்கிட்ட போய் துவயம் சொல்லிக்க முடியாதவா நாம சங்கீர்த்தனம் மூலியமாக அது பிரபத்தி பண்ணி நாமத்தை சொல்லி சொல்லி ஆடி ஆடி இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி அவங்ககிட்ட பிரபத்தி பண்ணிட்டு உலக முக்தர்களும் நித்திய முக்தர்களும் புகழ வழியில் அந்த நித்தியர்கள் எப்படி தினம் போழ்ந்துன்னு இருக்காளோ, அவனை போற்றி போற்றின்னு இருக்காளோ, இந்த உலகத்து மக்களும் போற்றி போற்றின்னு இருக்கக்கூடிய சன்மானம். அந்த சன்மானம் என்ன, அவன் நம்மளை சேர்த்துட்டாங்கிறது சன்மானமே கிடையாது. அடியன் திருப்பி திருப்பி விண்ணப்பிக்கிறேன், நம்ம அவங்ககிட்ட சேர்ந்துட்டோம், அதுதான் நம்மளுக்கு சன்மானம். நம்மளுக்கு ஞானக்கண் வந்துருத்தோ, பகவான் ஒருத்தன் இருக்கான், அவனை அண்டினா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு அந்த ஞானம் வந்துருத்தோ, அதுதான் நம்மளுக்கு சன்மானம். அந்த சன்மானம் நம்மளுக்கு கிடைச்சிட்டா எப்படி நம்ம பரமபத்துக்கு போனால் அந்த அப்சரஸ்ரீகள்லாம் நம்மளை அலங்காரம் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் விடுவாளோ, அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளுடைய கண்ணனுடைய பிரேமையை பார்த்து நம்ம மேலே ஒரு பக்தி நம்மளுக்கும் ஒரு பதவியை கொடுப்பா, சன்மானத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்த கைங்கரியம் நம்ம யாருக்கா இருந்தாலும் கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான் அடைய திருப்பி திருப்பி விண்ணப்பிக்கிறேன். அந்த கைங்கரிய ஞானத்தை கொடுத்துருவான், பகவான்கிற ஞானத்தை கொடுத்துருவா. பகவானை அடையிறதுக்கு ஒரே வழி கைங்கரியம், அந்த கைங்கரிய ஞானத்தையும் கொடுத்துருவா. அவன் கண்ணன் எல்லார் மனசுலையும் பூந்து தன்னை அவன் வெளிக்காட்டிக்கணும். அவனை நம்ம அடையிறதுக்கு நம்மளுக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அடியேன் நிறைய குற்றங்குறையோடு உழைச்சிருப்பேன். அடியனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அந்த கண்ணனுடைய அருள் உங்களுக்கு இன்னைக்கும் கிடைக்கணும். ஆண்டாள் நாச்சியார் சொன்ன வழியிலெல்லாம் போய் அவனை எப்படி நம்ம அடைஞ்சிடணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.
திருவாடிப்பூரத்து ஜகத்து உழ்த்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே வெறியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்து அளித்தாள் வாழியே மறுவாரும் திருவல்லி வளநாடு வாழியே வண் புதுவை நகர் கோதை மலர் பாதங்கள் வாழியே அடியே